ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எனக்கு தெரிஞ்ச சில சுய தொழில் வீட்டில இருந்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்லலாம்னு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டுலாம் கேட்காதீங்க. நீ செஞ்சியா, நீ சம்பாதிச்சியா, இந்த மாதிரி சுய தொழில் செஞ்சு அப்படின்ட்டுலாம் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தான் சொல்ல வந்திருக்கேன். அதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை சொல்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படின்னா ஒரு 5 டிப்ஸ் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், வீட்டிலேருந்தே எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை செய்யலாம். நான் செய்யறது கிடையாது, எனக்கு நேரம் கிடையாது. 1.25 வயசில் பொண்ணு வச்சிட்ருக்கேன். அதை வச்சு மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அதை வச்சு மேய்க்கணும்ல, அது ஒன்று மேய்க்கிறேன். ஒரு 4.5 வயசில் ஒரு பிள்ளை இருக்குது, ஆம்பளை பிள்ளை. அதை ஸ்கூலில் அனுப்புறதுக்குள்ள அது 2 வந்துச்சுன்னா அதை வச்சு சமாளிக்கிறதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்குது. அதில் நான் சுயதொழில் பண்ணுறது. எங்கள் வீட்டுக்காரங்க அடுத்தவங்க வந்துடுவாங்க. அது ஒரு பெரிய பிள்ளை, அது வந்து வீட்டுக்காரங்க கிடையாது. அது பெரிய பிள்ளைய வச்சு சமாளிக்கிற மாதிரி எல்லாமே நான் தான் செய்யணும். அவங்க சாப்பிட்றது, தூங்குறது, வேலைக்கு போய்ட்டு வந்து காசு கொண்டு கொடுப்பாரு. அது மட்டும்தான் ஒன்று தான் செய்வார். மற்றபடி ஒன்றுத்துக்கும் எல்லாமே நான் தான் செய்யணும். அது எப்படின்னா பச்சை பிள்ளை அது இதையும் பேப்பர்லாம் பொறுக்கி எங்கேயும் போட்டிருக்கும். விளையாட்டு ஜாமான் அங்கே களைஞ்சு கிடக்கும் பார்த்தீங்க, அதே வேலையை தான் பார்ப்பாரு. இப்படி கிடைக்கே அப்படின்ட்டு ஒரு பொறுப்பே கிடையாது. நான் தான் பொறுக்கிக்கிட்டே போகணும். அவர் போடுற இடம் ஃபுல்லாக குப்பையை பிள்ளைங்க போட்டுக்கிட்டே போகும். நம்ம பொறுக்கிக்கிட்டே போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் பொறுக்கிக்கிட்டே போகணும். இதுதான் வேலை. பெட்டில் விளையாண்டாங்கன்னா பச்சை பசங்களோடையே விளையாண்டுக்கிட்டு, அவங்க பசங்களோடய விளையாண்டுக்கிட்டு என்ன பண்ணுவார், துணி காய வச்சு கொண்டு வரோம் பார்த்தீங்களா, அது அப்படியே கிடக்கும். அது மேலேயே படுத்து விளையாடுவாங்க. நான் போய் பார்த்தோன்னா அது அந்த வடவும் கிடக்கும் பாருங்க, சப்பையா அந்த மாதிரி கிடக்கும். அப்போ டென்ஷன் ஆகும்ல, இங்கேயும் வேலையை பார்த்துட்டு அங்கேயுமே வேலையை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ப்ரெஷர் மண்டைக்கு ஏறும். அதையும் போய் பார்க்கணும், வேறு என்ன பண்ணுறது. 10 நாள் பார்ப்பேன், ஒரு நாள் திருப்பி கேட்பேன். அதுக்கு சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில், செய், என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து. அதையும் செஞ்சிருவேன் நான். கத்தி கத்தி எனக்கு தான் ப்ரெஷர் ஏறும். அவர் ப்ரெஷரே ஆக மாட்டார், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பார். வடிவேல் சொல்கிற மாதிரி அவரோட மெயின் வந்து எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். நான் தான் வேலை பார்த்துட்டே இருக்கணும், நான் தான் டென்ஷன் ஆகணும், நான் தான் அழுதாலும் நான் தான், சிரித்தாலும் நான் தான், கோவப்பட்டாலும் நான் தான். அவருக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. எல்லாத்துக்குமே சிரிப்பார், பதிலே கிடையாது. நான் திட்டினாலும் அதுக்கும் சிரிப்பார். சிரிச்சா தானே நான் சமாளிக்க முடியும். என்ன ஏன்னா நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்புலேயே பதில் சொல்லிட்டு வந்து என் வீட்டுக்காரு. அவர் கேரக்டரே அப்படி தான். நான் அதை தான் வச்சு நானும் ஓட்டிகிட்டு உட்காந்துருக்கேன். இப்படின்னா நாங்கள் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். லவ் மேரேஜ் தான். விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணோம். 12 வருஷம் லவ் பண்ணோம். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அதனால் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். நான் என்ன பேசினாலும் கோவம் வராது. எப்பயாவது கோவப்படுவாங்க. கோவம்லாம் அதிகப்படியாக வராது, எனக்கு தான் போகும். நான் தான் ப்ரெஷர் ஆவேன். அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கனால எதுக்கு சொல்ல வரேன்னா, என்னாலலாம் வீட்டில் இருந்து சுயதொழில் பண்ண முடியல. ஆனால் ஆசை தான் செய்யணுன்ட்டு சுயதொழில் பண்ண முடியல. பண்ணலான்னு இருக்கேன். எப்படின்னா நைட்டி இந்த மாதிரி கும்பகோணத்தில் ஹோல்சேலில் நிறைய கிடைக்கும். அது மாதிரி எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா வந்தது. சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே காசு கொடுப்பாங்க, கடன் கொடுப்பாங்க. ஒன்றுக்கு காசு கொடுத்தா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறேன், நான் வந்து வாங்கிட்டு போகிறேன், நான் அப்புறமா காசு தரேன். இப்போ காசு கிடையாது, இருந்தாலும் 2 எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதை விட்டா வேற யாராச்சும் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டா என்ன பண்ணுறது, அதை கொடு, ஒன்றுக்கு மட்டும் காசு தரேன். இந்த மாதிரி போயிடும். நைட்டி எடுக்கலாம்னு யோசிச்சாலும் சொல்கிறேன். நான் எடுக்க மாட்டேன். எடுத்தால் நம்மளாலாம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா காசு வந்தால் பரவாயில்ல, அதில் போய் முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு காசு லாபம் கிடைச்சா பரவாயில்ல. ஒன்றுமே வராமல் இந்த மாதிரி தான் ஆகும். சொந்தத்துலலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால் அது வேண்டாம் அப்படின்ட்டு. இருந்தாலும் உங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன், சுயதொழில் சொல்ல வந்தேன்னு நினைக்கிறேன். வீட்டில் இருந்தே இப்படி வேலை பார்க்குறது. நம்ம இப்போ பசங்க ஆசைப்படுவோம். வத்த பாக்கெட் நான் பொரிக்கும் போது தான் யோசிப்பேன். ஒரு வத்த பாக்கெட் வந்து ஒரு 25 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்குவேன். அவ்வளோதான் வாங்குவேன். அதில் அவ்வளோ வத்தல் இருக்கும். அவ்வளோ வத்தல் நிறையா இருக்கும். அதை பொரிச்சா அது ஒரு 10 நாள் 1 மாதம் கூட வரும். அந்தளவுக்கு வத்தல் இருக்கும். அதை நம்ம வாங்கி பொரிச்சு கொடுக்குறோம். நம்ம கடைக்கே போகிறோம், ஒரு கோவிலுக்கு போகிறோம், வாசல் அந்த வத்தலை பாக்கெட் போட்டு எவ்வளோ விற்றுட்ருக்காங்க. அந்த ஒரு பாக்கெட்டில் எத்தனை வத்தல் இருக்குன்னு பார்க்குறீங்க? ஒரு 15 தான் இருக்கும். அதில் அதை பொரிச்சு எவ்வளோ பெருசு வந்துடுது. ஒரு பாக்கெட் என்ன இவ்வளோ பெருசுக்கு இருக்குமா, இவ்வளோ வந்துடுது. அதை வச்சு விற்றுருவாங்க. ஒரு பாக்கெட் 10 ரூபா. அதில் வந்து ஒரு வத்தல் மிளகா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மோர் மிளகான்னு தெரில, எதுன்னு தெரில, சம்திங் அதான் போட்டிருப்பாங்க. 1 2 போட்டிருப்பாங்க. அது 10 ரூபா விற்கிது. நம்ம 30 ரூபாய்க்கு வாங்கி அதை பொரிச்சா கண்டிப்பாக 150 ரூபா 200 ரூபாய்க்கு கண்டிப்பாக விற்கலாம்ல. அதை பாக்கெட் போட்டு கூட கடையில் போய் கொடுக்கலாமே. கொடுத்தா அதில் லாபம் கிடைக்கும்ல.
நல்ல ஐடியாவாக இருக்குல்ல, அது ஃபஸ்ட் ஐடியா. இன்னொன்று என்ன பண்ணலான்ட்டா, மிளகாத்தூள் அரைக்கிறோமா, ஆச்சி மிளகாத்தூள்லாம் வாங்குகிறோம், அது ரேட்டு பார்த்தீங்களா பின்னாடி திருப்பி. நம்ம வந்து மொத்தமாக சூப்பர் மார்க்கெட்டில் போய் மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவோம் பொருள், நமக்கு தெரியாது, ரேட்டு தெரியாது. நீங்கள் இந்த ரேட்டை போய் எடுத்து திருப்பி பாருங்கள், அவ்வளோ ரேட்டாக இருக்கும். 30 ரூபா 40 ரூபா 50 ரூபாக்குள்ளே தான், அதுக்கு கீழேலாம் போகவே வாய்ப்பு இல்லை, அவ்வளோ ரேட்டாக இருக்குது. நான் வந்து லூஸ்லேயே வாங்கிப்பேன், லூஸ்லேயே இங்கே கிடைக்கும் பக்கத்துலேயே கடையில், அங்கே வந்து லூஸ்லேயே நான் வாங்கிடுவேன். எனக்கு தீர்ந்து போச்சுன்னா அந்த லூஸில் வாங்குவேன். இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு லூஸில் வாங்கினா ஒரு 10 நாளுக்கு வச்சுக்கலாம், அந்தளவுக்கு மிளகாத்தூள் இருக்குது. அதை என்ன பண்ணலாம், நம்ம நல்லா நம்மளே வாங்கி நல்லா அரைச்சி, அவங்க வந்து அரைக்கிறது வந்து காய வைக்கிறதே கிடையாது, நம்ம வந்து நல்லா முருவை காய வைக்கலாம். 2 நாள் ஃபுல் டே காய வைங்க, பிடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக காஞ்சிடும். அதை அரைக்கலாம், நல்லா காஞ்சி அரைக்கிறதுக்கும். காய வைக்காமல் வாங்கி அரைச்சி பாருங்கள், குழம்பு பொங்கும், பூத்து வரும், ஒரு மாதிரி கொலகொலப்பாக இருக்கும். நீங்கள் நல்லா காய வச்சு அரைச்சி பாருங்களேன், சூப்பராக இருக்கும் குழம்பு. அந்த மாதிரி நல்லா சாம்பம் அவ்வளோ ஒரு நைஸாக சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி அரைச்சி விற்று பாருங்கள். அதை நம்ம பாக்கெட் போட்டு இவ்வளோ இத்தனை கிராம் இவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாக்கெட் சின்னதாக போட்டு அதை கொண்டு போய் விற்கலாம். அது 2வது டிப்ஸு, அது ஒரு நல்ல ஐடியா. 3வதாக என்ன பண்ணலான்ட்டா, 3வதாக ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. நான்லாம் வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப் தான், பசங்களை பார்த்துக்கிட்டு வீட்லேயே இருக்கேன். நான் வந்து வேலை பார்த்தேன்னா தான் நான் வீட்லேயே இருக்கிறேன்னுலாம் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகிடுச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா நான் வேலை ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 வருஷம் வந்து கும்பகோணத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், டைப்பிஸ்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் நன்னீரத்தில் பக்கமே வந்து நான் பக்கத்துலேயே அம்மா வீட்டிலேருந்து பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிடிஓ ஆஃபீஸ் இருந்துச்சு, அங்கே ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து ஒரு 5 வருஷம் கரெக்டாக ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து 6500 சேலரி கொடுத்தாங்க. அதுக்கு மறு வருஷம் 7500, 1000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்புறம் மறு வருஷம் என்ன பண்ணிட்டேன், வருஷம் நான் போய் சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்கன்னு பிடிஓட்ட போய் நிற்பேன். அவள் கொடுத்தாலே தான் ஒரு 10 நாளாவது கண்டினியூவாக போயிட்டே இருப்பேன், சேலரி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இப்படியே சொல்லி. ஆனால் எப்படியும் நான் வாங்கிடுவேன். 7500 அடுத்த வருஷம். மறு வருஷம் வந்து 10 ரூபா போட்டாங்க, செக்யூரிட்டி சர்வீஸில் போட்டாங்க 10 ரூபா. செக்யூரிட்டி சர்வீஸ் மாதிரி அதில் அது ஒரு ஆப்ஷனல் இருக்குது. அதில் போட்டு எப்படின்னா டிகிரி படிச்சிருக்கோம்ல, நம்ம குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வச்சு சேலரியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு மட்டும் 14,000 அதுக்கப்புறம் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் வேலையை விட்டு நிற்கிற வரைக்கும் ஒரு 14,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு ஒரு 8 மாதம் குழந்தை தங்கலை. 8 மாதம் கழித்து குழந்தை தங்குனுச்சு. தங்குனதுமே வாந்தி மயக்கம் அப்படின்ட்டு என்னால் உட்காந்து வேலை பார்க்க முடியல சிஸ்டத்தில். சாரு வேலை பார்க்க முடியாதனால நானே நின்றுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியல. போயிட்டு வேலை பார்க்கணும், ஒன்று வேலை பார்க்க முடியாமல் சும்மா போய் படுக்க முடியாதுல. உங்களுக்கு பக்கத்துலேயே மேனேஜர் உட்காந்துருப்பாங்க, பின்னாடி NRGSலாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போய் படுத்து கிடக்க முடியாது, டைப் பண்ணணும், எனக்கு நிறைய ஒர்க் இருக்கும். ஒரு 2-3 சீட்டுக்கு உள்ளதெல்லாம் நான் டைப் பண்ணி கொடுக்கணும், அந்த அளவுக்கு ஒர்க்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால என்னால் அங்கே போயிட்டு சும்மாலாம் படுத்துட்டுலாம் இருக்க முடியாது ஒரு வேலை பார்க்குற இடத்துல. அதனால அங்கே வந்து நான் நின்றுட்டு அப்புறம் என் பையன் பிறந்த பிறகு ஒரு 3.5 வயசு ஆன பிறகு தான் பாப்பா தங்கிடுச்சு. பாப்பாவும் கொஞ்சம் நேரம் தங்காமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தானாகவே தங்கிடுச்சு. பாப்பா இருக்குது. பாப்பா வந்து 1.25 வயசு ஆகுது. இப்போ வந்து என்னால் வேலைக்கும் போக முடியாது, அதனால் வெயிட் பண்ணுறேன். இப்போ இது 2 பேரையும் ஸ்கூல் அனுப்பிச்ச பிறகு நான் வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு ஐடியா பார்ப்போம், போகலான்னு இருக்கேன். அது மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அப்போ எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. அப்போ அதை வச்சு தான் நாங்கள் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் அவங்க உடம்பு சரியில்லைன்னா கூட எங்கேருந்தும் காசு கொடுக்கறதுக்கெலாம் நமக்கு ஆள் கிடையாது. அவங்க சம்பாதித்ததில் மட்டும்தான் நாங்கள் எங்கள் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். எங்கள் வேறு வருமானம்லாம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. எங்கள் வேறு வீட்டுக்காரங்க வருமானம் மட்டும்தான், அதை வச்சு தான் நாங்கள் குடும்பம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, 3வது டிப்ஸ் சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போ ஏற்கனவே ஒரு டிப்ஸில் வந்து 5 டிப்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து அதிர்ஷ்டம் செய்யலான்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மெத்தட் தான். அங்காடியில் கொடுக்குற ரேஷன் அரிசியை பச்சரிசியை வச்சு அதை வச்சு தான் அந்த தீபாவளிக்கு நான் முறுக்கு சுட்டேன். நல்லா இருக்கும் என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சு செய்கிறமேன்னு சொல்லிட்டு நல்லா அலசி காய வச்சாங்கன்னா 4-5 நாள் காய வச்சேன், நல்லா முறுமுறுன்னு காய வச்சுட்டு. ஒரு படி அரிசிக்கு 1/4 கிலோ உளுந்தில் கொஞ்சம் அள்ளிட்டேன். உதயம் உளுந்து தான் வாங்கியிருந்தேன், வெள்ளை உளுந்து. அது நல்லா பொன்னிறமாக வறுத்து 2த்தையும் சேர்த்து அரைச்சி தான் சுட்டு பார்த்தோம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க, அவ்வளோ முறுமுறுன்னு. அம்மாவே கேட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி அரைச்ச அப்படின்னு கேட்டாங்க. நானே அம்மாட்ட எப்படின்னா நான் அளவுன்னு கேட்டிருந்தேன். இதெல்லாம் இந்த மெத்தடில் நான் செய்யாமல் நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து தான் செஞ்சு பார்த்தேன். சூப்பராக வந்துச்சு, நல்லா மொறுமொறுன்னு செமையாக வந்துச்சு. அந்த மெத்தடில் செஞ்சு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். சின்ன சின்ன முறுக்காக போட்டு
அதை பாக்கெட் போட்டு அதை கூட சேல்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து முறுக்கு நம்ம தீபாவளிக்கெலாம் யாருமே முறுக்கு சுடுறது கிடையாது, எல்லாமே கடையிலேயே வாங்கிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நல்லா முறுக்கு அப்படி இருக்குது இப்போலாம். அதனால் வந்து நம்ம வீட்டிலேருந்தே அந்த முறுக்கை சுட்டு கொடுத்தோன்னா அது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் தான். தீபாவளின்னு கிடையாது, மற்ற டைம்லேயுமே அதை ஒரு பேக்கிங் மாதிரி போட்டு நம்ம வீட்லேயே செஞ்சு கண்டிப்பாக அதை விற்றா நல்ல காசு வருமானம் கிடைக்கும். அது ஒரு 3வது டிப்ஸு. இன்னும் நிறையா இருக்குது, நான் மற்ற வீடியோலையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.